இந்த உலகத்தில் சில கோவில்கள் கடவுளை மட்டும் காட்டுவதில்லை. அவை இசையைக் கற்பிக்கின்றன, அசைவைக் கற்றுக் கொடுக்கின்றன, மௌனத்தில் கூட அர்த்தம் சொல்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு அதிசய இடம்தான் திருவாரூர். இந்த மண்ணில் சிவன் துறவியாக இல்லை, அவர் நடராஜனாக இல்லை, அவர் தியாகராஜராக அசைகிறார். இந்த கோவில் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில். திருவாரூர் பெரியசாமி. இது ஒரு சிவன் கோவில் அல்ல, இது சிவன் உயிரோடு இயங்கும் ஒரே இடம். இங்கே சிவன் நடனமாடவில்லை, அவர் நடக்கிறார், அசைகிறார். அதுவே இந்த கோவிலின் முதல் மகிமை. புராணங்கள் சொல்கின்றன, ஒரு காலத்தில் இந்த மண்ணில் ஒரு பக்தன் தன் உயிரை விட சிவனை அதிகமாக நேசித்தான். அந்த நேசத்துக்காக சிவன் கல்லாக இருக்க மறுத்தார். நான் இங்கே உயிருடன் இருப்பேன் என்ற வாக்குறுதியின் அடையாளமே தியாகராஜர். இந்த கோவிலின் மூலவர் ஒரு லிங்கமல்ல, ஒரு சோமாஸ்கந்தர் ரூபம். சிவன், பார்வதி, முருகன் ஒரே வடிவத்தில், ஒரே உயிரில், ஒரே குடும்பமாக. அதனால்தான் திருவாரூரில் மோக்ஷம் பேசப்படவில்லை, வாழ்க்கை பேசப்பட்டது. இந்த கோவிலில் அர்த்த மண்டபம், முகமண்டபம் அதெல்லாம் சாதாரணம். ஆனா கமலாலயம், அந்த குளம், அது ஒரு நீர்நிலையல்ல, அது ஒரு ஆன்மீக மையம். கமலாலயத்தில் விழும் ஒவ்வொரு நீர்த்துளியும் ஒரு ராகம், ஒரு தாளம், ஒரு லயம். அதனால்தான் சங்கீதம் திருவாரூரில் பிறந்தது. தியாகராஜர் பெரியசாமி இங்கே மௌனமாக அமரவில்லை, அவர் உற்சவமூர்த்தியாக அஜப நடனம் ஆடுகிறார். ஆண்டுக்கு ஒருமுறை ஒரு குறிப்பிட்ட நாளில் சிவன் தானாகவே அசைகிறார். மனிதர்கள் தூக்கவில்லை, தாளம் அடிக்கவில்லை, ஆனா மூலவர் அசைகிறார். இதற்கு விளக்கமில்லை, இதற்கு ஆதாரமில்லை. ஆனா பல நூற்றாண்டுகளாக இந்த நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் திருவாரூர் ஒரு ஊர் அல்ல, ஒரு ரகசியம். சோழர்கள் இந்த கோவிலை காப்பாற்றினார்கள், பாண்டியர்கள் பராமரித்தார்கள், நாயக்கர்கள் விரிவாக்கினார்கள். ஆனா ஒரு விஷயத்தை யாரும் மாற்றவில்லை, சிவன் அசைய வேண்டும். ஏனென்றால் அசைவு இல்லாமல் உயிரில்லை. இந்த கோவிலில் நீ அதிகமாக அழுதால் சிவன் அமைதியாக கேட்கிறார், நீ சத்தமாக வேண்டினால் அவர் மௌனமாக பதில் சொல்கிறார். திருவாரூர் பெரியசாமி ஒரு தெய்வமல்ல, ஒரு அனுபவம், ஒரு அதிர்வு, ஒரு உயிர்ப்புச் சக்தி. அதனால்தான் இந்த கோவிலுக்குள் நுழைந்தவர்கள் வெறும் பக்தர்களாக வெளியே வரவில்லை, அவர்கள் சற்றே அமைதியாக, சற்றே ஆழமாக வாழ்க்கையை புரிந்து கொண்டு வெளியே வருகிறார்கள். ஏனென்றால் திருவாரூரில் சிவன் இன்றும் அசைந்து கொண்டே இருக்கிறார், மனிதனுக்குள், மௌனமாக, ஆனால் முழுமையாக.